அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நாட்டில் காடு என்ற சிறுகதையை கேட்கவிருக்கிறோம். அதாவது இப்போ ஒரு கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஊரில், ஒரு நாட்டில், அந்த காட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கதையில் பாருங்கள், முதல் வார்த்தையே விபச்சாரி அப்படின்னு ஆரம்பிக்குது. இவ்வளோ ஒரு துணிச்சலோட இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த மனிதராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கார். இந்த காட்சி பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா, மல்லீஸ்வரர், அதாவது அவர் தான் ஊர் பெரிய மனுஷர். அந்த காலத்தில் ஊரில் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு பெரிய மனுஷனுடைய வீடு. அவரோட வீட்டில் தான் இந்த பஞ்சாயத்து நடக்குது. அவர் அந்த குப்பி அப்படின்ற பெண்ணை பார்த்து கேட்குறாரு, கோபமாக கேட்குறாரு, விபச்சாரி அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே உண்மையாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட்டத்தில் நிற்கும்போது தலை குனிஞ்சு நிற்பா. ஆனால் குப்பி கோவப்படலை, தைரியமாக, ஆமாம் நான் அப்படி தான், ஏன் நான் அப்படி ஆனேன், யாரால் ஆனேன், தைரியம் இருந்தால் நீ வேணா கேளு பார்ப்போம் அப்படின்னு பெரியவரை பார்த்து கேட்குறா. அந்த பெரியவரா விடவழ்த்து போகிறாரு. என்ன சொல்கிறதுன்னே அவருக்கு தெரியல. எவ்வளவு தைரியமாக நின்று ஒரு பெண் கேள்வி கேட்குறா. ஆனால் அந்த பெரியவருக்கு மட்டும் அந்த பெண் அவர் கண்ணுக்கே தெரியல. அவர் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வாழைத்தோப்பில் இருந்து பார்த்தோமே அந்த பொண்ணாகவும், நெல் வயல் பக்கமாக பார்த்தோமே அந்த பெண்ணாகவும், பஜனை மடத்தில் பார்த்தோமே அந்த பெண்ணாகவும், இப்படி தான் அவரோட பார்வையில் பல பெண்கள் தெரிகிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த பெரியவரோட காமப்பசிக்கு ஆளானவங்க. இப்படி தான் இவரோட பார்வை இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுன்னே சொல்ல முடியல. சரி, நாளைக்கு பஞ்சாயத்து, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பாருங்கள், அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி நாளைக்கு பஞ்சாயத்து, எல்லாம் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டு கொல்லப்புறமாக மருதாயும் அவங்களுடைய கணவரும் பேசிக்கிறாங்க. மருதாயி சொல்கிறா, இந்த பொம்பளைக்கு எம்மா ராங்கு இருக்கும், நம்ம ஐயாவே எடுத்து பேசுகிறா, கையில் இருக்கிற தடியால் அவளை ஒரே போடாமல் ஐயா நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு போகிறாரு அப்படின்றா மருதாயி. அதை பார்த்து அவங்க கணவர் என்ன சொல்கிறாரு, எவ்வள நம்ம ஐயாவே ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாரு, நீ அதை பார்ப்பியா அப்படின்னே. ஆமாம், அழகான ஒரு பொண்ணு இருட்டா போதுமே, அந்த கோணவகடக்காரிக்கு நல்லா வரிஞ்சு கட்டின்னு வந்துட்டீங்க பேசுறதுக்கு அப்படின்னு மருதாயி சொல்கிறா. ஏன் பேசுனா என்ன அப்படின்றா. நீங்கள் அவளை பார்க்குறதும் அவள் உங்களை பார்த்து சிரிக்கிறதும் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் இந்த கூத்தெல்லாம் அப்படின்னு சொன்னான் மருதாயி. சொல்கிறா. இப்போ துணிஞ்சு அந்த மருதாயினுடைய கணவர் சொல்கிறாரு, ஏம்மா இப்போல்லாம் நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பார்க்கறது கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அவளை கட்டலான்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாதும்மா, ஏம்மா என்னை இப்படிலாம் சொல்கிற அப்படின்றாரு. சரி சரி, இன்னதான் நடக்குது, நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு மருதாயி சொல்லிடுறா. உடனே பெரியவர் பதட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போயிட்டு திருவாசக புத்தகத்தை எடுத்து அந்த பாடல்கள்லாம் பாடுறார். இங்கே பாருங்கள், அந்த பெரியவருக்கு ஒன்றும் இந்த பாடல் திருவாசகத்தை புத்தகத்தை பார்த்து தான் பாடணும்லாம் அவசியம் இல்லை. அவருக்கு திருவாசகம் முழு அத்துபடி. ஆனால் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய இயலாமையை அவரால் வெளிக்காட்ட முடியாமல் அதுக்கு ஒரு மாற்று வடிகாலாக அந்த திருவாசகம் படிக்கிறதை இப்போ அவர் கையில் எடுத்திருக்கார். ஆனால் அந்த திருவாசகத்தை படிக்கிற மாதிரி கண்ணு பார்க்குதே தவிர அவர் கண்ணில் வர காட்சியெலாம் வெவ்வேறு இடங்கள், வாழைத்தோட்டம், அரிசி மூட்டை போட்டிருந்த இடம், பாழடைஞ்ச மண்டபம், இதெல்லாம் தான் அவர் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா இதெல்லாம் அவர் தப்பு இருக்கக்கூடிய இடம். ஆனால் வாய் மட்டும் மனப்பாடத்தால் திருவாசகத்தை ஒதுக்கிட்டே இருக்குது. இப்போ மல்லீஸ்வரரோட தம்பி இப்போ அவர் குப்பிக்கிட்ட விசாரணை நடத்துகிறாரு. அண்ணன் என்ன கேட்டார், ஒன்று
உங்கள் அண்ணனா நெத்தி பொட்டல் அடித்த மாதிரி கேட்டார் என்ன, விபச்சாரி அப்படின்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. நானா, ஆமாம் நான் அப்படி தான், நீ வேணா காரணத்தை கேட்டுப்பாரான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏண்டி வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டியா? என்ன நீயே எல்லாம் வம்பில் இழுத்து விடுவ போல இருக்க, என்ன மாட்டி விட்டு போயிடுவ போல இருக்க போகிற போக்கில். இப்போ சொல்கிறா குப்பி, பயா நான் ஒன்றெல்லாம் ஒன்றும் மாட்டி விட மாட்டேன். உனக்கு முன்னாடியே இப்போ இவனுக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னது எனக்கு முன்னாடியேவா? எனக்கு முன்னாடி என்ன பண்ண நீனு? உனக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் இருக்காரு, ஊர் பெரிய மனுஷர், அவர் என்ன பண்ணாருன்னு கேளு. அவர் பண்ணாத வேலையா? அவர் காளி கோயில் பாழ்மண்டபத்தில் அவர் தான் முதல்ல என்ன அவர் காமப்பசிக்கு இரையாக்குனார். நான் அன்னைக்கு எவ்வளோ அவர் கெஞ்சன கதறன, காலில் கூட விழுந்து அழுதேன். விட்டாரா அந்த பெரிய மனுஷன் என்ன? நான் என்ன பண்ணுவேன், இல்லாதப்பட்ட ஏழைக்காரி, அவருக்கு இரையாகி போனேன். அதுக்கப்புறம்தான் நீ உங்கள் அண்ணன் காளி கோயில் மண்டபம் போதும்னா நீ கத்திரிக்காய் தோட்டம் போதுன்னு சொன்னேன். அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உடனே இந்த பெரியவரோட தம்பிக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு. கோவம் வந்து அப்போ முதல்ல நான், எங்கள் அண்ணன், அப்புறம் நான், இப்போ வேலைனா அப்படின்னு கேட்டார். வேலைனை உங்களோடலாம் தொடர்புபடுத்தி பேசாதீங்கய்யா. அவன் உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்ற வந்தவன். அவன் கோயிலில் வச்சு எனக்கு தாலி கட்டியிருக்கிறான், இங்கே பாரு அப்படின்னு குப்பி காட்டிட்டு, நாங்கள் 2 பேரும் இந்த ஊரில் வாழ முடியாது, எங்களை நீங்கள் வாழ விட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் ஊரை விட்டு கிளம்பி போயிடலான்னு நாங்கள் போனோம். ஆனால் உங்கள் ஆளுங்களை விட்டு அடித்து இழுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வேலைன்னு நல்லா அடித்து போட்டேன். இப்போ உன் காம பசிக்கு நான் இரையாகணும், அதானே உன் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவரோட தம்பியை பார்த்து குப்பி கேட்குறான். இவருக்கா கோபம் அதிகமாக வருது. அதிகமாக ஒரு கட்டத்தில் கை கலப்பாகுது. 2 பேரும் பயங்கரமான அடிதடி. குப்பி இப்போ காலி போல் ஆயிட்டா. யாருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் அந்த எல்லையை கடக்கும்போது அவர்களுடைய தன்மானத்துக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி குப்பி இருக்கிறா. குப்பி என்ன செஞ்சா தெரியுமா? அடித்தா, அவன் மண்டையை உடைச்சா, ரத்த வெள்ளத்தில் கீழே கிடந்தான். ஆனால் பாருங்கள், பணக்கார தப்பு பண்ணும்போது பதறது இல்லை. ஆனால் ஏழை ஒருத்தி, ஐயோ ஒரு உயிரை நாம் அடித்து கொன்னுட்டுமே அப்படின்ற ஒரு பதட்டத்தில் காளி கோயிலில் இருக்கிற பாழுங்கலத்தில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் தான் அந்த பெரியவர் வேலைங்கிட்ட பேரம் பேசுகிறாரு. எங்கே நாளைக்கு பஞ்சாயத்தில் நம்மளை மாட்டி விட்ருவாளோன்ட்டு. டேய் வேளா, நீ ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண பார்த்த, ஆனால் இந்த ஊர் உன்னை வாழ விடாது, அதனால் இந்த ஊர்லேருந்து நீ தப்பிச்சு போயிடுறா, வண்டியெலாம் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த ஊர் பெரியவர் வேலைன்னு கூட்டு பெரிய மனுஷத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்த்தா அங்கே அந்த பெரியவரோட தம்பி மார்க்கண்டன் ரத்த வெள்ளத்தில் இறந்து போய் கிடக்கிறாரு. குப்பி பாழுங்கணத்தில் உழுந்து செத்து போய் கிடக்கிறா. ஊரெல்லாம் கூடிடுச்சு தீப்பந்தத்தோட. இப்போ இது கொலை கேஸ் ஆகிடுச்சு. இது பெரிய வழக்குன்றதுனால இந்த வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் ஊர் பஞ்சாயத்து என்ன தெரியுமா சொல்லிச்சு? பேய் பிடிச்சு ஆட்டினதுனால குப்பி மார்க்கண்டனை அரைஞ்சி மார்க்கண்டன் செத்துட்டார். மார்க்கண்டன் இறந்தது பேய் அரைஞ்சதுனால இந்த பேய் தான் அவளையும் அந்த பாழுங்கணத்தில் தள்ள வச்சு அவளோட இறப்புக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து முடிச்சிட்டாங்க. பணக்காரர்கள் செய்த தவறு பூசி முழுகப்படுவதும், ஏழைகள் தன்னுடைய நியாயத்துக்காக போராட வேண்டும்னா உயிரை தான் இழக்கணுன்றதும் அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் குப்பி மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது.